உங்கள யாராவது ஏமாத்தியிருந்தாங்க, உங்க மனச காயப்படுத்தியிருந்தாங்க, இல்லன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாங்க, தேர்ட் பார்ட்டியோட அப்டின்னா, அவங்க இப்ப பேட் கர்மா அனுபவிச்சுட்டுருக்காங்க. இது வந்து அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள வந்து ரொம்ப நல்லவங்க நம்பி உங்கள முதுகுல குத்திருக்கலாம், இல்லன்னா பயங்கரமான துரோகம் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களுக்கும் துரோகம் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து என்ன சொல்றது? இதுதான் பிரபஞ்சத்தோட தீர்ப்பு. இப்போ வந்து உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, அவங்களோட நெலைம ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. பேட் கர்மா. அவங்க வந்து ஒளிஞ்சிருந்து நைட்ல உங்கள பார்த்துட்டுருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல. வெறும் அ இருட்டு தான் இருக்கு. அங்க வந்து நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம், சந்தோஷங்கிறதுக்கான சாயல் கூட அங்க இல்ல. ஃபேமிலி இஷ்யூ, அ ஃப்ரெண்ட்ஸ் துரோகம் பண்றது, யாரோட சேர்ந்து கும்மால் அடிச்சுட்டு உங்க முதுகுல குத்துனாங்களோ, அவங்களே இப்ப வந்து இவங்க முதுகுல குத்திட்டுருக்காங்க. ஸோ, இதுல வந்து நம்ம பெருசா கவலைப்படறதுக்கு ஒண்ணும் இல்ல. பிரபஞ்சம் இந்த சூழ்நிலையில உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு பார்க்கலாம். உங்கள வந்து செக் வித் தி ஸ்டார்ஸ் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இது வந்து அ நே உங்கள நேசிச்ச இந்த பெர்சன் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல இந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா, இல்ல பொய்யா அப்படின்னு தான் பார்க்குறோம். பிளேஃபுல்னஸ் ரொம்ப பிளேயர் எனர்ஜிங்க. உங்கள வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமா ஹேண்டில் பண்ணீங்க. ரொம்ப சீரியஸா இல்லாம, அ பக்குவம் இல்லாம நடத்தியிருக்காங்க. சோல்மேட் இந்த பெர்சன் அவங்களோட சோல்மேட்ட இழந்தாச்சு. அதுதான் நீங்க. அன்ரெக்வைட்டட் லவ். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இது வந்து தேவையில்லாத காதல் உங்களுக்கு இனிமே உங்க வாழ்க்கையில. ஓ மை காட்! இந்த பெர்சன் ஒரு முட்டாள். அததான் நான் இங்க பார்க்குறேன். அவங்க வாழ்க்கையில நீங்க இருந்தது வந்து சோல்மேட். உங்கள இழந்தாச்சு. எதுக்காக வந்து தேவையில்லாத ஒரு காதலுக்காக. நீங்க இப்ப ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜில இருக்கீங்க. நீங்க இத பத்தி கவலைப்படுற மாரி இல்ல. நீங்க வெளில வந்தாச்சு, இல்லன்னா வெளில வந்துடு அப்படிங்கிறது அவங்களோட கைடன்ஸ். இப்போ அவங்க வந்து ஒரு முட்டாள் மாதிரி தெரியிறாங்க. இல்லன்னா அவங்கள பின்னாடி அவங்களோட வாழ்க்கைய திரும்பி பார்க்கும்போது, அவங்க வந்து ரொம்ப முட்டாள் மாதிரி தெரியிறாங்க. ஏன்னா, நீங்க வந்து இன்னுமே உங்கள எங்கேயோ இருந்து பார்க்குறாங்க. மேபி ஒரு சோஷியல் மீடியா அக்கவுண்ட், இல்லன்னா உங்க வீட்டுக்கிட்ட இருந்து எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. உங்களுக்கு தேவையான காதல் எதுவோ அது உங்களுக்கு வந்து சேரும். யூ டிசர்வ் லவ். பிரபஞ்சம் சொல்றாங்க. அவங்க ஏமாத்துனா அவங்க அவங்க கர்மாவ அனுபவிப்பாங்க. உன்னோட காதல் எதுவோ அது உன்ன வந்து சேரும். நீங்க இப்பலாம் இப்போ உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜி. அதாவது ரொம்ப விளையாட்டுத்தனமா இருங்க. எதையுமே சீரியஸா எடுத்துக்காதீங்க. அந்த எனர்ஜி தான் உங்களோட காதல். உங்களோட சோல்மேட் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். இந்த காதல் இந்த பெர்சன் நிச்சயமா வந்து உங்க கால பிடிச்சு கதறலாம். நீங்க தான் எல்லாம்னு சொல்லு. உங்கள ஏமாத்த ட்ரை பண்ணலாம். பிரபஞ்சம் வந்து ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க. "நம்பாத அவன" அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த பெர்சன் உங்ககிட்ட வரதுக்கு காரணம், இப்போ வந்து அவங்க ஏமாத்தப்பட்டுருக்காங்க. அதே ஒரு கூட்டத்தால. அதனால இப்போ வந்து நீங்க ரொம்ப பெருசா தெரியிறீங்க. இந்த பெர்சன் வந்து நம்ப தகுந்தவங்க இல்ல. ஐ வாண்ட் டூ மேன் அப் அண்ட் ஹானர் யூ. இந்த பெர்சனுக்கு முதுகெலும்பு கிடையாது. இது வந்து தலைகீழா வருது. ஸோ இது வந்து ம் இது முதுகெலும்பு கிடையாது. காதல் மேல ஒரு அக்கறை கிடையாது. தேர்ட் பார்ட்டி பின்னாடி போயாச்சு. இதுக்கு மேல இது இங்க என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பிரபஞ்சம் உங்களுக்கு இத தெளிவுபடுத்துறாங்க. "யூ ஆர் டூ நைஸ். ஐ டோன்ட் டிசர்வ் யுவர் கைண்ட்னஸ்." பார்த்தீங்களா? ரொம்ப தெளிவா அவங்களே புரிஞ்சுட்டாங்க. நீங்க ரொம்ப ஸ்வீட் ஹார்ட். நீங்க இப்படிதான் ஒரு குழந்தை விளையாண்டா அதுகிட்ட என்ன இருக்கும்? அதுகிட்ட ஒண்ணுமே இருக்காது. அது சந்தோஷத்த தான் அது ஃபோக்கஸ் பண்ணும். அது வந்து எதையும் தனக்குன்னு வச்சுக்காது. அவங்களோட விளையாடுறவங்களோட சேர்ந்து அது அழகா விளையாடும். இது வந்து நல்ல குழந்தைங்கள பத்தி பேசுறேன். என்னோட பொம்மைன்னு பிடுங்குற குழந்தை கிட்ட இல்ல. குழந்தைய பத்தி இல்ல. அவங்க வந்து தன் சுயத்த இழந்தாச்சு. அவங்க வந்து அடிமை மாதிரி ஆயாச்சு. அது இல்லாம உங்கள இழந்தாச்சு. இப்போ வந்து உங்கள எதுக்காக இழந்தாங்களோ அதுவும் இல்ல. இப்போ வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்பிள் நம்பி உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அங்க அவங்களுக்கு திரும்ப துரோகம் நடக்குது. ஸோ லைஃப் இஸ் அ மெஸ். நீங்க திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையில இருக்கீங்க. உங்களோட சோல்மேட்ட நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லன்னா ஆல்ரெடி உங்க வாழ்க்கையில சோல்மேட் வந்தாச்சு. ஐ அம் பெட்டர் வித் மை மைண்ட் தென் மை ஹார்ட். இந்த பெர்சன் ரொம்ப அனலிட்டிக்கல். அதனால தான் காசு. நான் திரும்பவும் அதான் சொல்றேன். இந்த பெர்சன் காசா, காதலா அப்படின்னா காசு தான். காதல் இல்ல. ஐ டோன்ட் நோ வேர் டூ ஸ்டார்ட். அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனிமே அங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. பிரபஞ்சம் அதான் சொல்றாங்க. "நீ ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ஆனா ஸ்டார்ட் பட்டன நாங்க ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. ஷோபா இந்த ஹேக்காயி எனக்கு எப்ப பார்த்தாலும் பட்டனு, மானிட்டர் இதுதான் ஞாபகம் வருது. ஐ நீட் டூ சீ யூ. உங்கள பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி கடைசி ஆசையா இருக்கலாம். நிறைவேத்தி வைங்க. ஜெய் டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா உங்களோட ஸ்டெபிலிட்டி, உங்களோட வாழ்க்கையை நீங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றாங்க, நீங்க வந்து இங்க இந்த காதலுக்கு திரும்பி போகும். மதர் ஆஃப் பென்டிகல்ஸ், மை காட், குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், ஜட்ஜ்மெண்ட், சேரியட்.
நீங்க எங்கேயோ போயிட்டுருக்கீங்க. ரொம்ப வேகமா உங்க வாழ்க்கை மாறும். நீங்க எதிர்பார்க்காத மாதிரி உங்க வாழ்க்கை மாறும். இது வந்து இந்த பெர்சன் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு பிரபஞ்சம் குடுக்க போற பரிசு. என்ன மேடம் துரோகத்துக்கு பரிசுங்கிறீங்க? ஆமா, நீங்க அவ்வளோ வலிய அனுபவிச்சிருக்கீங்க. பிரபஞ்சம் இப்ப இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பேட் கர்மாவ அனுபவிக்கிறாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க மேல போவீங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு சைன். சப்போஸ் இப்ப அவங்க பேட் கர்மா அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, நீங்க படிப்படியா மேல போக போறீங்கன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கை சரியான பாதையில போயிட்டுருக்கு. வேணா விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க. பேட் கர்மா உங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா, துள்ளி குதிச்சுட்டு சந்தோஷமா வாழ்க்கைய லீட் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க சரியான பாதையில இருக்கீங்க. உங்கள ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம உதாசீனப்படுத்தி, காயப்படுத்தி, உங்கள வந்து ஒரு ஜீவனாவே அவங்க மதிக்கல. இப்ப நீங்க அத பத்தி கண்டுக்கிற மாதிரி இல்ல. உங்க பேட் கர்மா நடந்தா என்ன? நல்லது நடந்தா என்ன? ஹூ கேர்ஸ் அப்படிங்கிற ஐடியால தான் இருக்கீங்க. ஏன்னா, நீங்க ஃபோக்கஸ் பண்றது ஒரு பேலன்ஸ்டு லவ் இல்லன்னா வந்து சோல்மேட் எனக்கு வந்தா நல்லதா வந்தா வரட்டும், இல்லன்னா போகட்டும். நல்லதா வரட்டும் அப்படின்னீங்க. மதர் ஆஃப் ஒன்ஸ் நீங்க ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான பெர்சன்ஸ். லைக் யூ அட்ராக்ட் பீப்பிள், லவ் பீப்பிள் அப்படின்னா வந்து உங்களோட காதுல நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த சவுண்ட் மட்டும் குடுத்தீங்கன்னா போதும். உங்களோட சோல்மேட் அப்படியே தலகறங்கி போய் உங்ககிட்ட வந்துருவாங்க. நான் ஏன் இத சொல்றேன்னா, விளையாட்டுத்தனமா சொல்றேன். ஆனா வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் என்னன்னா, உங்களால உங்களோட சோல்மேட்ட அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த புது ஆரம்பம் இந்த இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும், உங்க காதல் வாழ்க்கை உங்களுக்கு கசந்து போயிருக்கலாம். ஆனா பிரபஞ்சம் சொல்றாங்க, "கொஞ்சம் பொறு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல உன் வாழ்க்கை. கொஞ்சம் கொஞ்சமா நீ எங்க போகணுமோ அங்க போவ. உனக்காக நாங்க ஒரு அழகான காதல் வச்சுட்டு காத்துட்டு இருக்கோம். நம்பிக்கை இழக்க வேண்டாம்." ஏன்னா பிரபஞ்சத்துக்கு நீங்க ரொம்ப க்ளோஸ். இல்லன்னா வந்து பிரபஞ்சத்துக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். இல்லன்னா வந்து நீங்க கோ த்ரூ பண்ண பெயின் அவ்ளோ ஜாஸ்தி. அத வந்து அதுக்கு நீங்க தகுதி இல்ல. அந்த பெயின் உங்களுக்கு தேவையில்லாத வலி. அத குடுத்தவங்களுக்கு எப்போ கெட்ட காலம் ஆரம்பிக்குதோ, அப்போ வந்து இட்ஸ் யுவர் டைம். ராமா! ஓ! ஹீரோ. இட்ஸ் பியூட்டிஃபுல். பத்ரகாளி. நீங்க பத்ரகாளி அவதாரம் எடுத்திருக்கீங்க. டார்க்னஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க அழிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு. மேபி ஹை பிரீஸ்டர்ஸ், டிவைன் ஃபெமினின் எனர்ஜி அதே மாரி உக்கிரமான எனர்ஜில இருக்கீங்க. உங்கள சாந்தப்படுத்த வரப்போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமர். இந்த பெர்சன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பத்ரகாளி மாரி தான் இருக்கணும். ஸ்ரீராமன் வரும்போது ஸ்ரீதேவியா மாறிடுங்க. அதனால தான் பிரபஞ்சம் சொல்லுங்க. நீங்க ஆல்ரெடி ஸ்ரீதேவி தான் மதர் ஆஃப் பென்டிகல்ஸ். இட்ஸ் லைக் சீதா மாதாவோட எனர்ஜி தான் நான் இங்க பார்க்குறேன். அதனால தான் ராமர நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. வெரி வெரி லாயல் பெர்சன். உங்க சோல்மேட் பார்த்தீங்க அப்படின்னா, வெரி வெரி டெடிகேட்டட் லாயல் பெர்சன். நீங்க வந்து அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த இந்த ரீடிங். என்ன சொல்லுது இந்த ரீடிங் அப்படின்னா, நீங்க வந்து லக்ஷ்மணர் கோட்ட வந்து தாண்டக்கூடாது. இப்போ பிரபஞ்சம் இந்த கோடு போட்டாங்க. இது வந்து நாஸ்டி எனர்ஜி. இது பின்னாடி போகாத. உனக்கு ராமர் அங்க இருக்காரு. ராமர வந்து இந்த மானத்தொரத்த அனுப்பிச்சுட்டு எங்கேயாவது போய் மாட்டிக்காத. அ நீ காத்துட்டு இருக்க வேண்டிய தருணம் வந்து முடிய போகுது. ஸோ நீங்க காத்துட்டே இருக்க போறதில்ல. கடைசி வரைக்கும் ராமர் ஆல்ரெடி உங்க எனர்ஜில வந்தாச்சு. உங்களுக்கு தெரியும் யார் இந்த சோல்மேட்ன்னு ஆல்ரெடி. இல்ல அப்படின்னா கூடிய சீக்கிரம் நீங்க அந்த ராமர மீட் பண்ண போறீங்க. அதனால தான் இப்போ வந்து இந்த இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங்க தருது. அங்க போய் விழுந்துராத. இங்க போய் விழுந்த அப்படின்னா உங்க வாழ்க்கை வெறும் டார்க்கா தான் இருக்கும். இந்த பக்கம் பாருங்க எப்படி லைட்டா இருக்கு. ஸோ நீங்க எந்த பக்கம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுல திடமா ஸ்திரமா அடி எடுத்து வச்சு முன்னாடி போனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஜெய் சாராம். காட் பிளஸ் யூ.